அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணி கொல்லம் போயிருந்தோம். ஸோ ஃபேமிலியோட, எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபேமிலி, எங்கள் பெரியம்மா ஃபேமிலி, அவங்களோட பையன் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். ஒரு 11 பேராக போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து 2 நாள் தங்குறனால வந்து சாப்பாடு வந்து அங்கே வந்து வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் டே வந்து சாப்பாடு வெளியே வாங்கக்கூடாது, நம்ம கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கட்டிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து எங்கள் அண்ணன் ஃபேமிலி வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து புளி சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் கருவாடு இதெல்லாம் எல்லாமே வந்து எல்லாமே செஞ்சு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் காலையிலேயே ஒரு 5:00 மேலே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்போ தான் வந்து கூட்டம் இருக்காது, டிராஃபிக் இருக்காது, சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அதுவும் வெயில் டைம் போகிறது, அதனால் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்கனால வந்து வெயில் இருக்காது அப்படின்னு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்கே போனாலும் நாங்கள் வந்து வெயிலுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிடுவோம். இதுக்கு அப்படின்னு இல்லை, எந்த ஒரு இதுக்கு போனாலும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து ஒரு ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பிடுவோம். அப்போ தான் வந்து சன் இருக்காது, குளுன்னு இருக்கும் சூப்பராக. நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டதுக்கப்புறமா அங்கே வந்து போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்தோம். திருப்பி வந்து எங்கள் அண்ணன் ஃபேமிலி கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டோம். ஒரு 1 வீக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு, அங்கே காலையில் சாப்பாடு சாப்பிடாம தானே போனோம், அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் டீ குடிச்சிட்டு நெம்லி போயிட்டோம். எங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் எல்லாேருக்கும் பிடிச்ச ஸ்பாட்டு. ஃபஸ்ட் டைம் வேறு என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட வராரு. இந்த டைமில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் கூப்பிட்டு வரதுக்குள்ளே நான் படாத பாடு பட்டுட்டேன். நான் எங்கேயும் வரமாட்டார், வேலைன்னு இருப்பார். ஸோ இந்த டைம் வந்துட்டனாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து எங்கள் அப்பாவோட வெட்டிங் டே போச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியோட வெட்டிங் டே பர்த்டே ஏதோ போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து கேக்கு, சோம்பு பொடி வச்சுலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட், நான் மறக்கவும் மாட்டேன். இந்த வீடியோ பார்த்தா எனக்கு அப்பப்போ அந்த ஞாபகம் வரும். ஸோ வந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்டே இருந்தோம். எதுவுமே கேண்டில்லாம் இல்லை, ஏதோ ஒரு வச்சு வந்து இதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு விளாட்றது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது. ஏன்னா லெமன் சாதம், புளி சாதம், அப்புறமா பிரியாணி இருந்துச்சுல, அதெல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு சும்மாவாக இருப்போம். அங்கே வந்து பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ வந்து பீச்சுக்கு போகாமல் எப்படி, ஸோ கடன்னு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போயிட்டு ஒரே ஆட்டம் தண்ணியில். நான், என் தங்கச்சி, அதுக்கப்புறம் எங்கள் அக்கா, எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பசங்க, என் பொண்ணு எல்லோரும் நல்லா ஆடினாங்க, நல்லா குளித்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் மறக்கவே மாட்டேன் இந்த மூமெண்ட் எல்லாமே. எங்கள் அப்பா சைடு வந்து நான் வந்து நிறைய போயிருக்கேன், பட் நான் வீடியோ எடுக்கலை இதுவரையும். எங்கள் அம்மா சைடு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது அப்படின்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா சைடு இப்போ தான் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா, கார் வந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கொஞ்சம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் வந்து கொல்லம் கிளம்பிட்டோம். ஏன்னா ரூம்ஸ் எடுக்கணும்ல. ஸோ பாப்பாவங்களாம் வச்சிட்ருக்கனால வந்து நம்ம தனியாக வந்து ஸ்டே பண்ண முடியாது இங்கேயே. அப்படினால நாங்கள் கொல்லம் போயிட்டு அங்கே ரூம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பயங்கரமாக ரேட் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறது, வாடகையே கொடுத்துட்ருக்கலாம் போல் இருக்குது நம்ம சென்னையில், அந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு, சுக்காப்பியை குடிச்சிட்டு நாங்கள் ரூம் தேட ஆரம்பிச்சிட்டோம். நான் காட்டுற பாருங்க, இந்த ரூம் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் காஸ்ட்டு தான் அந்த ரூமுக்கு. அது குட்டியான ரூமுக்கே அவங்க அவ்வளோ காஸ்ட் சொன்னாங்க. பரவாயில்ல, 1 டே தானே அப்படின்னு 1 நைட் தங்கினா போதும், மறுநாள் நம்ம கிளம்பிடுவோம் எப்படியும் சாயங்காலம். அப்படினால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் ரூமு. பட் நல்லா இருந்துச்சு. ஏசி ரூம் தான், நான் ஏசியும் இருந்துச்சு, ஏசியும் இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் ஏசியே வாங்கிட்டோம். நல்லா அங்கேயும் வந்து குளிச்சுட்டு அதுக்கு ஏன்னா தண்ணியிலலாம் விளாட்ணும்ல. ஸோ மண்ணாக இருந்துச்சு. அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நாங்கள் வந்து டின்னர் வாங்க போயிட்டோம். இன்றைக்கி டின்னர் வந்து பரோட்டா தான். ஸோ வந்து எல்லாேருக்கும் நானும் என் ஹஸ்பண்டை போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம். ஏன்னா வந்து திருப்பி வந்து எல்லோரும் வந்து குழந்தையோடு கூட்டிகிட்டு இங்கே வந்து சாப்பிட முடியாதனால நாங்கள் 2 பேர் போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம். பரோட்டா தான் வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம். சரி எல்லாேருக்கும் பரோட்டா கேட்டனால எல்லாேருக்கும் பரோட்டாவை வாங்கிட்டோம். வாங்கி முடிச்சிட்டோன்னு நல்லா சாப்பிட்டு அங்கேயும் ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதோடு தூங்கிட்டோம். தூங்கி முடித்து காலையில் ஒரு 6:00 ஏந்திச்ச உடனே பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. நான் இதுவரையும் வந்து கொல்லமில் தங்கினதில்ல, நெம்லி தான் தங்கியிருக்கேன். கொல்லம்
ஃபஸ்ட்டு தங்கினது எனக்கு நினைவு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டீ வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம். இந்த ரெசார்ட் தான் சூப்பராக இருந்துச்சு, பரவாயில்ல. எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒருத்தராக கீழே இறங்கிட்டாங்க. ஏன்னா வந்து சாப்பிட்ணும்ல, காலையில் சாப்பாடு சாப்பிட்ல. ஸோ ஹோட்டலில் போய் எல்லோரும் சாப்பிட்டுல அப்படியே வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு பிளானு. எல்லோரும் இட்லி வாங்கியிருந்தாங்க, அப்புறமா பூரி வாங்கியிருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா டீலாம் குடிச்சதுக்கப்புறமா ஏதோ ப்ளூ வேல் பீச்சோ ஏதோ சொல்லியிருந்தாங்க எங்கள் அண்ணி. அங்கே போயிருந்தோம். நடுவில் வந்து எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் ஷால் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க, சாரி அவங்க அக்காவுக்கு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு வேனை பிடிச்சிட்டு ப்ளூ வேல் பீச்சோ ஏதோ பீச்சு சொன்னாங்க எங்கள் அண்ணி. அந்த பீச்சுக்கு போயிருந்தோம். இந்த பீச் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் அப்படின்னா ஃபேமிலியோடு வந்தால் வந்து அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஃபேமிலியோடு வந்தால் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோடு வரக்கூடாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க லவ்வர்ஸ்க்காக ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த ப்ளூ வேல் பீச்சோ ஏதோ பேர் சொன்னாங்க, அந்த பீச்சுன்னு நான் சொல்லுவேன். முட்டுக்காடுக்கும் கொல்லம்க்கும் நடுவில் இருக்க பீச் நினைக்கிறேன் இது. எனக்கு சரியாக தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பட் போகிற வழியிலலாம் எனக்கு வந்து சங்கடமாக தான் இருந்துச்சு, இதுக்குடா இங்கே வந்திருந்தோம் அப்படின்னு. பட் பீச் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் அங்கே சம்பவமும் நடந்துச்சு. பாவம் என் குழந்தைக்கு வந்து அடி வேற பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இருக்க முடியல. ஏன்னா அவள் வந்து ஊஞ்சலில் ஆடிட்டு இருந்தா. திடீர்னு கீழே வந்தனால வந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம். அங்கேயே நல்ல வேலை அங்கேயே வந்து ஃபஸ்ட் எய்ட் நாங்கள் பண்ணிட்டோம். அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து இருக்க முடியல எங்களால். ஏன்னா எனக்கு சுத்தமாக இந்த பீச்சை பிடிக்கல. இந்த பீச்சுக்கு வேறு டிக்கெட்டு வந்து 20 ரூபா ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கிங்க்கு வேறு. அதுக்கு முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து வண்டி கிண்டி இருக்காது. பைக்கில் வர்றவங்களும் வரலாம். பட் வந்து ஃபேமிலியோடு வந்தால் நீங்கள் வந்து ரெண்ட்டு பேசிவிட்டு காரில் இல்லை வேனில் அந்த மாதிரி வரணும். எனக்கு பர்சனலாக இந்த பீச் எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டு அதுவும் பாப்பாவுக்கு அடிப்பட்டனால அங்கே இருக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு அந்த கிளிப்லாம் நான் எடுக்கவே இல்லை. சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 4 o'clock வந்து கிளம்பிட்டோம். அப்போ தான் வந்து டிராஃபிக் இருக்காது அப்படின்னால. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.